அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 12ஆம் வகுப்பு ஃபிசிக்ஸ்க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்கோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். உங்களுக்கு சொல்லும்போது சொல்கிறேன், யாராலையும் இந்த 2025க்கான கொஸ்டினை யாருமே யூடியூப் சேனலில் போட முடியாது. ஏன்னா போட்டால் அது ப்ராப்ளம், கொஸ்டின் லீக் ஆகிடுச்சு சொல்லி ப்ராப்ளம் வந்துடும். ஸோ எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, ஒன்று அது மாடல் கொஸ்டினாக இருக்கும், இல்லாட்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக தான் இருக்கும். எல்லோரும் தம்ப்நெயிலில் 2025ன்னு சொல்லி தம்ப்நெயில் போட்டுட்டு அதை கொஸ்டினை போடுவாங்க. ஆனால் உள்ளே போய் பார்த்திங்கன்னா அது வேறு கொஸ்டின் இருக்கும். அது சும்மா வீடியோஸ் நீங்கள் பார்க்கறதுக்காக தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி யாரும் போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு போயிடாதீங்க. அதில் இருக்க எல்லாம் படிச்சுக்கோங்க, ஆனால் அதை மட்டும் படிச்சுட்டு போகாதீங்க. போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டின் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வராது. அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் வேணால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வரலாம். ஸோ நீங்கள் அந்த மாதிரி இந்த வருஷம் கொஸ்டின் நினச்சி படிச்சுட்டு அதை மட்டும் படிச்சுட்டு போனால் போதும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே படிச்சுட்டு போயிடாதீங்க. அந்த கொஸ்டின் இருக்கிறதையும் படிச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லது. சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் உங்களுக்கு அப்படியே அச்சஸ்லாம் உங்களுக்கு கேட்கலாம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒவ்வொரு விதமான கொஸ்டின். ஒரு சிலருக்கு அதே கொஸ்டின் அப்படியே வந்துடலாம், ஒரு சிலருக்கு அந்த கொஸ்டின் வராது. அதிலிருந்து சில முக்கியமாக நிறைய கொஸ்டின் ரிப்பீட்டடாக வந்திருக்கலாம். அதில் இருக்க 2 மார்க்கில் ஒரு 5 கொஸ்டின் வந்திருக்கலாம், 5 மார்க்கில் 5 கொஸ்டின் வந்திருக்கலாம். அந்த மாதிரி தான் கேட்பாங்க. பதிலாக உங்களுக்கு அப்படியே கொஸ்டின் இருக்காது. ஸோ யாருமே அந்த மாதிரி நீங்கள் படிச்சுட்டு போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு அதே படிச்சுட்டு மிஸ்ட்டு எக்ஸ்ட்ராவும் படிச்சுக்கோங்க. இப்போ 5 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் இப்போ 5 மார்க்கில் எல்லா 5 மார்க்கையும் சாய்ஸ்லாம் படிச்சுக்கோங்க.